ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 11 ISO ஃபைலை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜெனியூனாக ஒரிஜினல் ஆர்ட் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க விண்டோஸ் 11 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ரௌசர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணாலும் நல்லதான். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மொபைல் தான். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி கம்மியாகவும் இருக்கும். இதோட சைஸு என்னங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அதை வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். இது நம்ம பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் போய் தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிங்க. மைக்ரோசாஃப்ட்னு டைப் பண்ணிவிங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டவுன்லோடு, மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோடுங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறைய சைட் வரும். இது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க. அதுக்கு முன்னாடி இங்கே லோட் ஆகிட்டு லோட் ஆகி முடியட்டும். அல்லது நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வெப்சைட் சேஃப் தான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க. கிளிக் பண்ணால் தான் டேரெக்டாக அது உள்ளே போகும். அதாவது சைட்டுக்குள்ளே போகும். இங்கே போய் தான் நீங்கள் என்ன OS வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7. பட் விண்டோஸ் 7 பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்டேட் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு. 8.1 தேவையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு OSனால் 8.1 தான். அதுக்கு நீங்கள் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் 10 டவுன்லோட் பண்ணுறதா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சம்டைம்ஸ் அது டேரெக்டாக அப்டேட் தான் கேட்கும், டவுன்லோடு கேட்காது. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க. இதில் ஏன் ப்ரோ அப்டேட் கேட்காது நீங்கள் சொன்னீங்கன்னா, விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்பில் ஆல்ரெடி கிடையாது. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் தான் கேட்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டண்ட். அதாவது விண்டோஸ் 11 இந்த அப்ளிகேஷன் மூலமாட்ட நம்ம டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த செட்டப்பு. அதாவது இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அது மூலமாட்டு நீங்கள் அந்த ஃபைலை ISO ஃபைல் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா, இது மூலமாட்ட நீங்கள் OS உங்கள் பென்ட்ரைவ்லேயே பூட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ISO ஃபைலாட்டம் நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறது நம்ம டேரெக்டாகவே ISO ஃபைலே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. செலக்ட் டவுன்லோட் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துவாங்க. இவ்வளோ தானே? இல்லை, கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்கும். செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ், சூஸ் ஒன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுங்க. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ரெண்டில் எது வேணால் கொடுங்க, உங்களோட லாங்குவேஜை பொறுத்து. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் 64 பிட் டவுன்லோட். இந்த OS பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மினிமம் ரிக்யர்மெண்ட் படி 64 பிட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், 32 பிட்டுக்கு சப்போர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் 64 பிட் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 32 பிட்டு செம்ம ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் 64 பிட்டே யூஸ் பண்ணிவாங்க. அது மட்டும் இல்லாத மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் உங்கள் லேப் அல்லது PC இருக்காங்கிற செக் பண்ணிவிட்டு நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிவாங்க. மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் இல்லாத OSக்கு சப்போர்ட் ஆகாதாங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது ISO ஃபைல் எனக்கு கிடைக்கிறது, நான் டெவலப் பண்ணலை, ஒய்ஃபை நெட்டில் தான் டெவலப் பண்ணேன். இது என்னோடய மொபைல் நெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கிடச்சதும் ISO ஃபைல் கிடச்சதும் என்னோடய மினிமம் ரிக்யர்மெண்ட் இல்லாத லேப்டாப்பில் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற வீடியோவும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வரும். ஸோ இப்போ நம்ம இதில் 64 பிட் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ சைஸுங்கிறத ஷோ பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5.1 GB 1 day left. இது என்னோடய மொபைல் நெட், அதனால் இந்த மாதிரி காட்டுது. பட் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட ஒய்ஃபை நெட்டு பொறுத்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா க்ரோமில் டவுன்லோட் பண்ணாதீங்க, வேறு ஏதாச்சும் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரோமில் சப்போஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா சம்டைம்ஸ் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ரீட்ரைன் காட்டும், அல்லது அது மொத்தமாக காணாமலே போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம விண்டோஸ் 11 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஜென்யூனான விண்டோஸ் 11 ISO ஃபைல். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். இதோட கீ மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீஸ் வந்துச்சான்னு தெரியல. பட் நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தவங்க அப்போ விண்டோஸ் 11க்கான கீ ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிரும்.
இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் சைட்லேருந்து தான் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ வந்து தைரியமாக எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். விண்டோஸ் 11க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து ஐகாலில் அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது என்னோடய சேனல்லே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டு விண்டோஸ் 11ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள், எல்லாத்துக்கான வீடியோஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அல்லது இந்த ஹெல்ப் வேணும், அதாவது இந்த ப்ராப்ளம் எனக்கு இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி தாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வித் ஸ்க்ரீன்ஷாட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், புது வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் கேட்டதுனால தான் ஒரு வீடியோ போடுறேன். பட் அது யாருமே பார்க்கல, ஏங்கிறது தெரியல. யூடியூப்னால தான் பார்க்கலையா, அல்லது யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணலையா, எந்த ப்ராப்ளம் தெரியல, இல்லை நான் போடக்கூடியதில் ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து விண்டோஸ் 11 வேணும், எத்தனை பேருக்கு வந்து விண்டோஸ் 11 பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.